தேசிய விருதுகள் 2025. தமிழ்நாட்டில் நடிகர் அஜித் குமார் உட்பட 13 நபர்களுக்கு பத்மா விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதுகள் பாருங்க, ஜனவரி 2, 1954 ஆண்டு உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமான ஜனவரி 26 வழங்கப்படுகிறது. இந்த விருதுகள் பட்டங்கள் என்கிற பட்டியலில் இடம்பெறுமா, சரத்து 18 படி பட்டங்களாக கருதப்படுமா என்கிற கேள்விக்கு 1995 ஆண்டு பாலாஜி ராகவன் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த விருதுகள் பட்டங்கள் என்கிற பட்டியலில் இடம்பெறாது. இந்த விருதுகள் பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்சமாக 120 நபர்களுக்கு மேல் வழங்கக்கூடாது. அதே நேரத்தில் பாரத் ரத்னா விருது ஒரு வருடத்தில் அதிகபட்சமாக 3 நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும். விதிவிலக்காக 1999 ஆண்டு மட்டும் 4 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா, 1960 ஆண்டு இந்த விருதினுடைய எழுத்துக்கள் ஹிந்தியில் இருப்பதால் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை பெற எம்ஜிஆர் மறுத்திருக்கிறார். இந்த ஆண்டு, அதாவது 2025 ஆண்டு நடிகர் அஜித் குமார் உட்பட 3 பேருக்கு பத்ம பூஷன் விருதும், விளையாட்டு வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் உட்பட 10 நபர்களுக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் தமிழ்நாட்டில் 13 பேர் இந்த ஆண்டு பத்மா விருதை பெற்றிருக்கிறார்கள்.